இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா கால வார நாள் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 26 40 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பியா அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போரின் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்தபோது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளது, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவி பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலுயா, அல்லேலுயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருட்கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுள் தானே அனைவருக்கும் கற்றுத்தருவார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிறு திருப்பலி முடிந்ததும் புனிதா பங்கு குருவானவரை பார்க்க சென்றாள். புனிதாவிற்கு நிச்சயதார்த்தம், மன ஒப்பந்தம் நடந்து முடிந்து 1 வாரம்தான் ஆகியிருந்தது. பங்கு குருவானரை பார்த்ததும் அவள், சுவாமி, என் பெற்றோர் ஏற்பாடு செய்திருக்கின்ற திருமணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை எப்படியாவது நிறுத்திவிடுங்கள் என்று வருத்தத்தோடு சொன்னாள். ஏன் புனிதா, பையனை உனக்கு பிடிக்கவில்லையா என்று பங்கு குருவானவர் அவளிடம் அதிர்ச்சியோடு கேட்டபோது அவள், ஆமாம், பையனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அப்படிப்பட்டவனை நான் கட்டிக்கொண்டால் என் வாழ்க்கை நரகமாகிவிடும், நாசமாகிவிடும் என்றாள். கவலைப்படாதே புனிதா, அவனுக்கு எல்லாவற்றையும் நான் கற்றுத்தந்து கடவுள் மீது நம்பிக்கை ஏற்பட செய்கின்றேன் என்று உறுதியளித்தார். இதன் பிறகுதான் புனிதா மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினாள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கற்றுத்தருதல் மிகவும் இன்றியமையாதது. அப்போதுதான் அறியாமை விலகும். இன்றைய இறைவார்த்தை, கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார்
என்ற சிந்தனையை தருகின்றது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதர்கள் நடுவில் கடவுள் கற்றுத்தருவார் என்று எசாயா புத்தகத்தில் 54 அதிகாரம் 13 பார்க்கிறோம். இந்த நிலையில் வாழ்வு தரும் உணவு நானே என்று மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்த இயேசு மேலே உள்ள வார்த்தைகளை தனது போதனையில் எடுத்தாளுகின்றார். இதன் மூலம் இயேசு மக்களும் அவரது சீடர்களும் எந்தவோர் ஐயமின்றி வாழ்வு தரும் உணவான தன் மீது நம்பிக்கை கொள்ள அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் எத்தியோப்பிய நீதியமைச்சர் தான் வாசித்துக் கொண்டிருந்த எசாயாவின் இறைவாக்கு நூலின் பொருள் புரியாமல் இருந்தபோது தூய ஆவியார் திருத்தொண்டர் பிலிப்பை அவரிடம் அனுப்பி அவருக்கு கற்றுத்தர சொல்கின்றார். பிலிப்பு எத்தியோப்பிய நிதி அமைச்சருக்கு கற்றுத்தந்ததும் அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகின்றார். இதன் மூலம் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு கற்றுத்தருவதால் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு கற்றுத்தருவோம். அதற்கு முன்னதாக நாம் கடவுளின் வார்த்தையை பிழையற கற்போம். கடவுளின் வார்த்தையை மக்களுக்கு கற்றுத்தருவதன் மூலமே உலகில் உள்ள அறியாமை விலகும். பெயருக்கு கற்றுத்தருபவர் ஆசிரியர் இல்லை, கடமை உணர்வோடு கற்றுத்தருபவரே ஆசிரியர். இறை வார்த்தை வாழ்வளிக்கக்கூடியது. அதை நாம் மற்றவர்களுக்கு எந்த ஓர் எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்து சொல்வோம். இறை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்பவரே விண்ணரசில் பெரியவர் என்று மத்திய நற்செய்தி 5 அதிகாரம் 19 பார்க்கிறோம். மலைவாழ் மக்கள் நடுவில் மறைப்பணியாற்றிக் கொண்டிருந்த அருட்பணியாளரை பார்க்க அவரது நண்பர் ஒருவர் சென்றார். ஒரு வார காலம் அருட்பணியாளரோடு தங்கி அவர் ஆற்றி வந்த பணிகளையெல்லாம் பார்த்த நண்பர் அப்படியே வியந்து போனார். நண்பர் அருட்பணியாளரிடமிருந்து விடை பெறும் நாளில் வழிபாட்டு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒரு பெண்மணி தன்னையே மறந்து கடவுளை போற்றி புகழ்ந்து ஒரு பாடலை பாடினார். அதன் பாடல் நண்பருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அவர் அருட்பணியாளரிடம், இந்த பெண்மணி பாடிய பாடலை எனக்கு மொழிபெயர்த்து தந்தால் அதை கொண்டு நான் நம்முடைய மொழியில் ஒரு பாடலை இயற்றுவேன் என்றார். அதற்கு அருட்பணியாளர், தண்ணீரை சூடுபடுத்தினால் அதன் சுவை மாறிவிடும். அந்த பெண்மணி பாடும் பாடலை நீ மொழிபெயர்த்து நம்முடைய மொழியில் பாடல் இயற்றினால் அதுதான் நடக்கும் என்றார். ஆகையால் நண்பர் அந்த பெண்மணி பாடிய பாடலை தனது அலைபேசியில் பதிவு செய்து கொண்டு போனார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சில பாடல்களை அப்படியே கேட்டால்தான் அருமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் வரும் பெண்மணி கடவுளை போற்றி புகழ்ந்த பாடலுக்கு மாற்று கிடையாது. இன்று நாம் பாட கேட்ட பதிலுரை பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் என்கிறார். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகி கடவுள் இஸ்ரேல் மக்களை தனது உரிமை சொத்தாக தேர்ந்து கொண்டாலும் அவர்கள் வழியாக அவர் மக்களுக்கு ஆசி வழங்க விரும்பினார். அவர்களோ மக்களுக்கு ஆசியாக இல்லாமல் தவறான முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்பதுதான் வேதனை. ஆனாலும் கடவுளின் நோக்கம் மிக உயர்ந்தது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 66 அதன் ஆசிரியர் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் என்கிறார். மக்களினங்கள் அனைத்துலகோர் என்று இந்த திருப்பாடலில் இடம்பெறும் வார்த்தைகள் எல்லாரும் கடவுளை போற்றி
புகழ வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நம் வழியாக இந்த உலகம் ஆசி பெற நாம் ஒரு கருவியாய் இருப்போம். ஆண்டவரை போற்றுவதற்கும் நல்ல மனம் வேண்டும். அத்தகைய மனதை நாம் ஆண்டவரிடம் கேட்போம். பெற்ற நன்மைகளை பிறரோடு பகிர்வதற்கு முன் வருவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, மக்களிடத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள் என்று திருப்பாடல் 117 திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.